ஃபஸ்ட்டு நான் இது சொல்லி ஆகணும், மணி மைண்டடாக இருக்கிற ஒரு வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு மென்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் 19 இயர்ஸ் ஓல்டு சைல்டு தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் மீட் பண்ணதே இல்லை. இது பர்சனலி, ப்ரொஃபஷ்னலி இவ்வளோ டெக்னிக். 3 பேரும் ஸ்கின் டோன்ல ஒரே ஃபேமிலி தான், ஆனா அவங்களோட ஃபேஸோட போன் எப்படி இருக்குங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இவங்க என்ன ஷேப் ஃபேஸ்? சார்ட் பாருங்க. கிளாப் ஃபார் ஹர். ஞாபகம் வச்சு எனக்கு மேக்கப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நியூவான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டே டு டே மேக்கப்பே வந்து அவங்களுக்கு மோர் தேன் இனஃபாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் பேர் கூட அவ்வளோக்கா தெரியாது. ஸோ இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்காகத்தான் வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்கேன். வாரப்போ கூட சொன்னாங்க மதுரையில் இருக்குது பார்த்துக்கிறோம் தானே. இல்லை மேடம் வந்து சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி ஒவ்வொன்றும் இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நான் வந்து 10 இயர்க்கு முன்னாடியே பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஆனால் இந்த அளவு சொல்லி தரல யாருமே, சர்டிஃபிகேட் கூட கொடுக்கல எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கமான் இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம். நான் வந்து இதே ஊர் தான். எனக்கு இவ்வளோ ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி. I'm taking green. Can you see the magic? Yes, ma'am. Yes, such a sweet mother. சல்மாக்கு டவுட் இருந்தா அவங்க அம்மா இன்னைக்கு கிளியர் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவங்க அம்மா கவனிச்சு ஒரு செகண்ட் இப்படி கண்ணை கூட அவங்க எடுக்கல. 2 shade darker, highlighter 2 shade lighter. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ புரியும்? நீங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஓகே, Thank you. have a good. Sure. Let us welcome Helen here. So much bridal seminar vlog and pop-up வந்து உள்ள வந்த எல்லாருக்கும் love you and thank you. ஸோ லைஃப்பில் ஏதோ ஒரு மோட்டோவோட லைக் ஒரு ஆம்பிஷனோட நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களா இருந்தால் டெஃபினட்டாக திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் மேக்கப் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லை ஆல்ரெடி ஐம் அ பியூட்டிஷியன் அந்த மாதிரி இருக்கிற யாராக இருந்தாலும் ஜஸ்ட் கிவ் மீ அ தம்ஸ் அப் அண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அண்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஷின்ஸ் கேட்பீங்க, ஸோ இப்போவே சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பிரைடல் மேக்கப் செமினார் இஸ் ஆன் கம்மிங் August 15th. எஸ், புக்கிங்ஸ் ஆர் ஓப்பன், புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. இந்த டைம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நான் ஹைலைட் பண்ணோன்னா, த மாடல் இஸ் கோன் பி டார்க் ஸ்கின். சரிங்களா? ஒரு டார்க் ஸ்கின் மாடலுக்கு வந்து ஐம் கோன் டூ மேக்கப், அதாவது சவுத் இண்டியன் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. சிலபஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், புக்கிங் லைக் காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் இருக்கும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செமினார் வேறு லெவல் நடந்தது. அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தே ஆர் ப்ராப்பர்லி சானிடைஸ்ட், மாஸ்கோடு தான் அலோவ் பண்ணோம். அண்ட் வேக்சினேட்டடாக இல்லையாங்கிற வரைக்கும் அவங்களோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளே வந்து அவங்கள அலோவ் பண்ணோம். இப்போ வேக்சினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு மெசேஜ் வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் அவங்க எங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி வி சென்ட் தம் இன்சைட். அண்ட் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒயிட் கலர் கோட் வந்து சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 90% ஒயிட் பேஸில் வந்திருந்தாங்க. அண்ட் ஒரு 2-3 பேர் மட்டும் லைக் அவங்களால அதை வந்து மேட்ச் பண்ண முடியல. பட் என்னோட ஷர்ட் வந்து இட் வாஸ் பீன் செலக்டட் பை மை ஸ்டாஃப்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ் நான் ஒரே மாதிரி எடுத்தேன், எனக்கு வந்து அவங்க எடுத்தாங்க. என்னோடது வந்து இட் வாஸ் வெரி லார்ஜ்,
ரொம்ப ரொம்ப லூஸாக இருந்தது அண்ட் சேம் டைம் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் ஸ்பெஷல் இன் மை செமினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் ஐம் தேர் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் 9 இயர்ஸுங்க. இந்த 9 இயர்ஸில் நான் எங்கெல்லாம் போய் என்னென்ன கோர்ஸ்லாம் பண்ணி எதெல்லாம் கற்றுட்டேனோ ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேசிக் கலவியல் தெரப்பிலேருந்து ஐம் டீச்சிங் யூ. ஸோ அதுதான் இந்த கிளாஸோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஐ எம் ப்ரொமோட்டிங் டிரான்ஜெண்டர்ஸ் ஆஸ் மாடல்ஸுங்க. இன்றைக்கி வரைக்கும் செமினாரில் எக்ஸப்ட் தி ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ வரைக்கும் நான் டிரான்ஜெண்டர்ஸை தான் மாடல் எடுத்திருக்கேன். இந்த செமினார் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது லைக் எப்படி சொல்லலாம், அந்த டிரான்ஜெண்டர் அப்படிங்கிறவங்களோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அதில் இருக்கிற ஒரு பர்சனை எடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக we are going to do a bridal makeover. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ப்ரஷ் டெக்னிக்ஸ், கலவியல் தெரப்பி, இந்த மாதிரி எல்லா பிரிண்ட் அவுட்ஸுமே புக் ஃபார்மட்ஸில் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் காப்பியாக கொடுத்துருவோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they have to write it down. இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் டேக்கிங் கலவியல் தெரப்பி அப்படின்னா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ சிலருக்கு வந்து தே நோ இங்கிலீஷ் அண்ட் ஃபியூ டோன்ட் நோ. ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஐ எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். அண்ட் நான் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு சார்ட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவங்கக்கிட்ட சாஃப்ட் காப்பியும் நான் கொடுத்துருப்பேன். பட் நான் கிளாஸில் சொல்லி கொடுக்கறது தான் அவங்க வந்து நாங்கள் கொடுத்துருக்க நோட் பேடில் வந்து தே ஹாவ் டு ரைட் இட் டவுன். நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக செக் பண்ணுவேன். அண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து சொல்லிவிடுவேன், லைக் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறையா செமினார்ஸில் நாங்கள்லாம் செமினார்ஸ் போகும்போது என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் லைக் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 2000 அப்படி உட்கார வச்சு எல்இடி டிவி ப்ரொஜெக்டர்ஸ்லலாம் நாங்கள் பார்த்துட்ருப்போம். ஸ்டேஜ் எங்கேயோ இருக்கும். அப்போ வாட் வி டூ இஸ் வி ஜஸ்ட் ரெக்கார்ட் இன் த ஃபோன். சம்டைம்ஸ் இப்போ க்ரௌடடாக தான் இருக்கும் செமினார்னாலே. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், வில் ரெக்கார்ட் இன் ஃபோன். நம்ம வீட்டுக்கு போகும்போது ரிட்டர்ன் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படி. இங்கே ஸ்ட்ரிக்ட்லி நான் அலோவ் பண்ண மாட்டேன், யாரும் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் ஷுட் பி இன் டெட் சைலன்ஸ். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு ஐ வில் மேக் தெம் டு ரைட்டுங்க. பாருங்கள், அண்ட் இப்போ இன்னொரு ஹாப்பி திங் என்னென்னா, ஒவ்வொரு செமினார் ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு குரூப்பில் இருக்காங்க. இப்போ மே மந்த் செமினார், ஏப்ரல் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் இந்த நோட்ஸ் காப்பி கூட ஷேர் பண்ணிப்பாங்க செமினாரில். ஸோ கலவியல் தெரப்பியே எக்ஸாக்ட்லி இட் டேக்ஸ் 1 ஹவருங்க. பேசிக்லேருந்து ப்ரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ், டெர்ஷரி கலர்ஸ், கூல் கலர்ஸ், வார்ம் கலர்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு மேக்கப்னா என்ன, மேக்கப் இஸ் பியூர்லி அ சயின்ஸ். ஸோ அந்த மேக்கப்பில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைக் ஒரு மோட்டோ இருக்கணும், ஒரு டெஸ்டினேஷன் இருக்கணும். டெஸ்டினேஷன் இருந்தால் தான் யூனோ கோ இன் தட் வே. ஸோ அந்த டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியணுன்னா உங்களுக்கு மேக்கப்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு ஸ்கின் இருக்குது, ஒரு பிரைடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அவுட்லுக் வந்து க்ரியேட் பண்ணணும், வாட் இஸ் ஆக்சுவல் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அது புரியணுன்னா டெஃபினட்டாக பேசிக்லேருந்து தான் சொல்லிக் கொடுக்கணும். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து லட்சக்கணக்கான பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் என்கிட்ட கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் என்னென்ன பிராண்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், பேஸ் எது யூஸ் பண்ணுறேன், காம்பேக்ட் எது யூஸ் பண்ணுறேன், லிப் ஷேட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவேன்னு ஓப்பனாக கிளியர் கட்டாக என்னோடய வேனிட்டி பாக்ஸில் இருக்கிறத எடுத்து எல்லாமே இந்த தியரி செஷன்லேயே கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் ஐ வில் மேக் தம் டு ரைட் இட் ஆல்சோ. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நாங்கள்லாம் பழகும் போது கிடைக்கலங்க. இந்த மாதிரியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, இப்படிலாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிட் பண்ணி எழுதலாம் வைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பிராண்டோட கொலாப் பண்ணி செமினார் நடத்துவாங்க அண்ட் வி ஹாவ் டு லிசன் தட் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கின் ஷேடை எப்படி செலக்ட் பண்ணணும், இப்போ வந்து பேஸ் வந்து இதுதான் அப்படின்னா அந்த அண்டர்டோன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அகெயின் ஐம் டெல்லிங், ஃபார் செமினார் புக்கிங்ஸ் யூ கேன் காண்டாக்ட் தி நம்பர் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பெயிண்ட் கமெண்ட். August 15th வந்து அடுத்த செமினார் நடக்குது ஃபார் அ டார்க் ஸ்கின் மாடல்.
ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு டவுட் வராது. அண்ட் எனக்கு வந்து இந்த செமினார் நடத்துகிற இந்த ஆம்பியன்ஸ், என்னோடய சிலபஸ், இது எல்லாமே வந்து நான் பர்சனலி ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செமினார்லேயும் நான் ஒவ்வொரு அப்டேட் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த செமினாரில் நான் இவங்களுக்கு ஒரு பண்டில் ஆஃப் நாலேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா August 15 நடக்க போகிற செமினாரில் ஐ ஷுட் பி ஈவன் மோர் பெட்டர். இன்னும் ஏதாவது டெக்னிக்ஸ், இப்போ இந்த 30 டேஸில் நான் ஏதாவது லேர்ன் பண்ணியிருப்பேன், ஏதாவது வீடியோ பார்த்துருப்பேன், ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பேன், அதோட அப்டேட்டும் அடுத்த செமினாரில் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். திஸ் இஸ் த ரீசன் ஏன் வந்துட்டு அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. இப்போ நீங்கள் ஃப்ரேமில் 3 ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்கள, அதில் சென்டரில் இருக்காங்கல்ல, அவங்க தான் எனக்கு கோல்ட் ரிங் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ யா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபேஸ். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபேஸ்னால் என்ன, ஷேப் ஆஃப் ஃபேஸ்னால் என்ன, எப்படி அதை வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எவ்ரிதிங் ஐ ஹாவ் diagrammatic pictures and I'll explain them in a good way so that அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் for the reference. And what is concealer, what is color corrector, இது எல்லாமே, அதாவது ஆஃப்டர்நூன் செஷனில் நான் வந்து மாடலுக்கு மேக்கப் பண்ணும்போது நான் அந்த மேக்கப் ஸ்டெப்ஸ் மட்டும் அவங்களுக்கு சொன்னால் போதுங்கிற மாதிரி I'll make them prepared. ஸோ இப்போ வந்து டார்க் ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா மீடியம் டார்க், வெரி டார்க், ஸோ அப்படி இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷனுக்கு எப்படி வந்து கன்சீலர், கலர் கரெக்டர்ஸ், whatever. ஓகே, ஸோ அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ திஸ் இஸ் வை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் மை டீச்சிங். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இந்த செமினார் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ எம் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார். ஸோ நிறையா பேர் அந்த செமினார் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து இம்மீடியட்டாக புக் பண்ணி ஜாயின் பண்ணாங்க. சிலருக்கு வந்துட்டு நாங்கள் உங்கள் வீடியோ பார்க்கணும், வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டாங்க. பட் வந்து ஃபோன் கால் பண்ணி சிலபஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சிலருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பின்டு கமெண்ட்டில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியல. அப்போ ஃபோன் கால் பண்ணி அவங்க கேட்கும்போது I just explained them. அப்போ அவங்களுக்கு வந்து they are very comfortable because நான் வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்து 2020 டிசம்பரில் I was at பெங்களூருங்க ஃபார் அ மாஸ்டர் கோர்ஸ் மேக்கப். சரிங்களா? 500,000 வந்துட்டு அக்காமடேஷன், ஃபுட்டிங், அவங்க டிஸ்பிளே பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கே போகுது. அண்ட் 75,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இங்கிருந்து அங்கே போய் வி ட்ராவல், வி ஸ்பெண்ட், வி பை ப்ராடக்ட்ஸ், அவங்க காமிக்கிறது தான் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு மித் க்ரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பீங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணோமே, இப்படிலாம் ஏமாந்தமே அப்படின்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கிளாஸில் வந்து இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஷுட் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். அவங்க வந்து இப்போ பாருங்கள், இங்கே எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூரில் இருந்து வந்தவங்க 4 பேர் தான். அப்போது இவங்களை நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணும், இதுதான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ யா, நம்பி வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட பிரேக் ஆகக்கூடாது. திஸ் இஸ் வாட் ஐ ரியலி வாண்ட். அண்ட் ஆஸ் ஐ செட், ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பிராண்டும் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ப்ராடக்டில் வந்து இஃப் ஐ எம் யூஸிங் சேம் பேஸ் பேலட், அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பேலட்ஸ், why should we use and for whom should we choose a shade or the pigment, whatever. So இது எல்லாம் they have to writeங்க. I'll check them vice versa. நான் வந்து சைமல்டேனியஸாக அவங்க நோட்டை வாங்கி நான் பார்ப்பேன், படித்து பார்ப்பேன். இது எல்லாமே நடந்தது. அண்ட் அவங்க வந்துட்டு லைக் ஸ்கூலில் கூட இந்த ப்ரெஷரை வந்து அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. பட் யா, அஃப்கோர்ஸ், ஏன்னா அவங்க ஒன்ஸ் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு when they step out they have to
பி வெரி கான்ஃபிடென்ட். அதே மாதிரி அவங்க எழுதியிருக்கிறதுல அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கானோ நான் போய் கேட்டுப்பேன். And this time I'm very happy that many Islamic students வந்திருந்தாங்க. அண்ட் ஒரு மேல் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் டைம் செமினாருக்கு வந்திருந்தாங்க. ஹிஸ் நேம் இஸ் அருண். அண்ட் ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்பவே என்ன சொல்கிறது, இன்டராக்டிவாக இருந்து கற்றுக்கிட்டாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் திஸ் டைம் ஆல்சோ லைக் மேல் கேண்டிடேட்ஸ், டிரான்ஜெண்டர்ஸ் யாராக இருந்தாலும் மேக்கப் படிக்கணுங்கிற ஆசை இருக்குன்னா யூ கேன் ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ். ஓகே, சீட்ஸோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு ஐ கன்ஃபார்ம் யுவர் சீட்ஸ். இந்த மாதிரி 1-to-1 இன்ட்ராக்ஷன் வச்சுக்கும்போது அவங்களுக்கு சின்ன டவுட்ஸ் கூட இருக்காது. ஓகேங்களா? ஸோ த வெதர் வாஸ் ஸோ குட். எங்களுக்கு ஏர் கூலர்ஸ் கூட தேவைப்படல, பயங்கர கூலரு. சொல்லப்போனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேன் கூட ஸ்லோ பண்ணுங்கங்கிறாங்க. பிகாஸ் எங்கள் வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா ஹில் ஏரியா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்டுடியோ செட்டப் எங்கள் வீட்டு மேலே நான் யூடியூபோட இன்கம் வச்சு கொஞ்சமாக பண்ண ஒரு சின்ன குருவி கூடுன்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் கிளாஸஸ்லாம் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அண்ட் எஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் திஸ் டைம். வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இப்போ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது எந்தெந்த ஷேட் என்ன ஸ்கின் டோனுக்கு, பேஸ் எது, ஹைலைட்டர் எது, கான்டோரிங் எதுன்னு நானே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ ஷேப்ஸ் ஆஃப் ஃபேஸ், என்னென்ன டைப் ஷேப்ஸ் இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிங்க. பிகாஸ் இப்போ அடுத்து கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங் நான் சொல்லி கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் ஆஃப் ஃபேஸ் அவங்க தரோவாக இருக்கணும். ஸோ ஐ கோ இன் திஸ் வே. அண்ட் நிறையா சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட், லீடிங் யூடியூபர்ஸ் எல்லாம் லாஸ்ட் செமினார் பார்த்து யூ பர்சனலி கான்டாக்டட் மீ, விஷ் பண்ணிங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அண்ட் சைமல்டேனியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எங்களோட சீல், உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஸ்நாக் டைம். உண்மையாக சொல்லணுங்க, என்னோடய ஸ்டாஃப்ஸ் they are a big boon to me always. அதாவது இந்த ஃபீல்டுனால எந்த ஃபீல்டுமே ஸ்டாஃப்ஸ் ஆர் வெரி டெம்ப்ரரி. அது 6 months ஜாப் கற்றுப்பாங்க அண்ட் 1 year கற்றுப்பாங்க. தென் தே ஹாவ் டு மூவ் ஆன், தே ஹாவ் டு ஆப்வியஸ்லி க்ரோ. பட் ஆனால் எனக்கு அமைகிறவங்க தே ஆர் ரியலி டெடிக்கேட்டட். இவங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 3 பேருமே இந்த செமினாருக்காக ஒரு 2-3 days ஸ்லீப்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செமினாருக்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு ப்ரைடல் ஷூட் இருந்தது. எல்லாம் இட் வாஸ் ஸோ மெஸ்ஸி. பட் தூக்கமே நாங்கள் இந்த ஸ்டுடியோ இந்த டே அன்னைக்கு முன்னாடி ஒரு 2 hours மட்டும் இந்த ஸ்டுடியோலே தான் பாய் விரித்து தூங்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? எல்லாம் க்ளீன் பண்ணி அலைன் பண்ணிவிட்டு இந்த ஓரமாக தூங்கினோம். ஸோ அந்த அளவுக்கு வி ரியலி ஒர்க்ட் ஹார்ட். அண்ட் எஸ், ப்ரஷஸ், பிளெண்டர்ஸ் அண்ட் ஸ்பான்சஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அடுத்து ப்ரஷஸ் அண்ட் பிளெண்டர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலேருந்து ப்ரஷஸ்னால் என்ன, பிளெண்டர்ஸ்னால் என்ன, ஸ்பான்சஸ்னால் என்ன மெட்டீரியலில் அது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எந்த மெட்டீரியலில் இருக்கிறது எந்த ப்ராடக்ட்காக, எந்த ஷேப்பில் இருக்கிறது எந்த ப்ராடக்ட்காகங்கிற வரைக்கும் டீப்பாக சொல்லி கொடுத்துருவேன். அதாவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்னோடய ஸ்டூடெண்ட் அதை கரெக்டாக சொல்லணும். அப்புறம் பிளெண்டர்ஸ் அண்ட் ஸ்பான்சஸ் ஆல்சோ, விச் பிராண்ட் இஸ் குட் அண்ட் விச் பிராண்ட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் மோர், எல்லாமே. ஸோ இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கே புரியும் லைக் எவ்வளோ டீட்டெயிலாக நான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அகெயின் ஐம் டெல்லிங் யூ, நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண மைனஸ், கிரிட்டிசிசம், நெகட்டிவிட்டி இதெல்லாம் தான் எப்படி என்னோடய சேனலோ அதே மாதிரி தான் என்னோடய கிளாஸஸ், என்னோடய மேக்கர்ஸ் எல்லாமே. நான் எங்கெல்லாம் மைனஸ் பார்த்தனோ அதெல்லாம் இருந்துடக்கூடாது. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம குரு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருக்குமேன்னு நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணனோ அது மாதிரி அவங்கள நான் ரெடி பண்ணுவேன்.
ஸோ இப்போ வந்து மார்னிங் செஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4 hours, ஆஃப்டர்நூன் செஷன் 4 hours. இந்த மார்னிங் செஷன் 4 hours வந்து தே ஹாவ் டு பி வெரி 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 கிளியர். ஸ்டிப்லிங் ப்ரஷ்னா என்ன, கபூக்கி ப்ரஷ்னா என்ன, ஃபேன் ப்ரஷ்னா என்ன, எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பிளெண்ட் பண்ணணும், எவ்ரிதிங். ஸோ நான் இப்போது ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ப்ரஷஸ் வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதே தான் இப்போ அடுத்த செமினார் வராங்க அப்படின்னா இந்த 30 daysல என்ன அப்டேட் பண்ணியிருக்கேன், போத் மை வேனிட்டி அண்ட் மை நாலேஜ் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து இட் வாஸ் அ டெஸ்ட் செஷன். ஸோ நான் ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டு என்ன ப்ராடக்ட்க்கு என்ன பர்பஸ்க்கு என்ன ப்ரஷ்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரொம்ப கரெக்டாக எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ அதோட கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ த ஹோல் டே இஸ் அபவுட் 10 hours. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இட் இஸ் பார்ட் 1. ஆமாம். ஸோ பார்ட் 2 வில் பி தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ. அதாவது ஒரு மேல் டு ஃபீமேல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லுக் வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது வந்து பார்ட் 2ல் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது பார்ட் 1ல் வந்து தியரி கிளாஸ் வந்து எப்படி நடத்தினேன் and how was the sessions went and ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பார்ட் 2ல் வந்து பேசிக், அதாவது அந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரைமரி கிளென்சிங் ஸ்டெப்லேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வரைக்கும் டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பார்ட் 2ல் வந்து பார்ப்பீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டு ஜாயின் தி செமினார் கோர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா August 15th வந்து இப்போ சவுத் இண்டியன் பிரைட்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். யூ கேன் அப்பீல். ஸோ அதுக்கு ஐ வில் மேக் யூ ப்ரிப்பேர்ட். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணுங்கள். என்னோட டார்கெட் வந்து இந்த இயர்க்குள்ளே என்கிட்ட வந்து நான் பியூட்டிஷியன், நான் ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் இந்த சலூனில் ஒர்க் பண்ணேன், அந்த சலூனில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் பேசியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கணும், கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய ஆசை. அண்ட் உங்களில் நிறைய பேர் வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் எப்போ கொடுப்பீங்க, என்ன டைமிங் அதெல்லாம் கேட்டீங்க. ஸோ நான் எப்போவுமே மிட் நைட்டில் உட்காந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து டவுட் செஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தியரி கம்ப்ளீட்டாக முடித்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தே கேன் ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ எல்லோரும் அவங்கவுங்களுக்கு இருந்த டவுட்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ டவுட் செஷனில் வந்துட்டு இப்போ ஒருத்தங்க கேட்ட கொஸ்டின் வந்து இன்னும் 2 பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்க கேட்குறாங்கன்னா அந்த ஆன்சர் வந்து இன்னும் 4 பேருக்கு வந்து டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஐ கேவ் தி த ஹெல்ப் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி கிளியர். அண்ட் இப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூனோட ஸ்டார்டிங் செஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க.
ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வி ஹேட் லஞ்ச். ஸோ வந்து லஞ்சுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் ஃபீட்பேக். ஸோ இப்போ வந்து ஃபீட்பேக்கோட கிளிம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ வந்து பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எனக்கு மேக்கப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நியூவான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டே டு டே மேக்கப்பே வந்து அவங்களுக்கு மோர் தேன் இனஃபாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் பேர் கூட அவ்வளோக்கா தெரியாது. ஸோ இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து வீடியோஸ் பார்த்ததுக்கும் வெப்சைட்டில் படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது. பட் அந்த ப்ராடக்ட் எப்படி மேக் பண்ணுறாங்க, எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் பேசிக் நாலேஜ் வந்து இங்கிருந்து தான் சொல்கிறாங்க. ஸோ அது தெரியாமல் நம்ம போய் பெரிய பெரிய ப்ராடக்ட்டை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கற்றுக்கிறது எனக்கு இப்போ தெரியுது அது வேஸ்ட்டுங்கிறது. ஸோ யாராச்சும் 100% எந்த மாதிரி பிரைட் வந்தாலும் புக் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக. ரியலி? கண்டிப்பாக. மேம்கிட்ட வந்து ப்ரெஷ்ஷை பற்றி நிறையா தெரியாமல் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நேரம் வந்து பார்க்கல ப்ரெஷ் வருது தெரியும், பிளெண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 8 வருஷமாக மேக்கப்பில் இருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு தெளிவாலாம் நான் சொல்ல முடியாது. ஏதோ மேக்கப் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் அவ்வளோதான். இப்போ மேம்கிட்ட வந்து கற்றுக்கிட்டதுனால ரொம்ப எனக்கு இதாக இருக்குது. நான் இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்கேன். வாரப்பு கூட சொன்னாங்க மதுரையில் இருக்குது பார்த்துக்கிறோம் தானே. இல்லை, மேடம் வந்து சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி ஒவ்வொன்றும் இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இப்போ நீங்க எந்த மாதிரி பிரைட் வந்தாலும் அட்டெண்ட் பண்ணுவீங்களா? கட்டாயம் அட்டெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா அட்டெண்ட். ரியலி கிவ் இட் கிளாஸ். நான் வந்து 10 இயர்க்கு முன்னாடியே பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஆனால் இந்த அளவு சொல்லி தரல யாருமே. சர்டிஃபிகேட் கூட கொடுக்கல எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கமான் இப்போ நீங்க ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க. கமான். இப்போ வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்து டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி தருவாங்க. இப்போ வந்து நல்லா படிக்காதவங்களுக்கும் கூட தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி தருவாங்க. ஆனால் ஒரு தொழிலை மட்டும் யாருமே கற்றுத்தர மாட்டாங்க. ஆனால் மேடம் வந்து எல்லாமே நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு எமோஷன். ஐ லவ் யூ. இன்னைக்கு வரேன். நான் 2-3 இடத்துல கற்றுக்கிட்டேன் மேக்கப்பு. எங்கேயுமே எனக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியே தரலை. ஒன்றும் நல்லா புரிகிற மாதிரி நல்லா தெளிவாக இப்படி தான் மேக்கப்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போ எந்த மாதிரி ஸ்கின் டோன், எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாலும் அட்டெண்ட் பண்ணிடுவீங்களா? அட்டெண்ட் பண்ணிடுவேன். கிளியரா? ப்ரஷஸ், பிளெண்டர்ஸ் எல்லாமே, ப்ராடக்ட் எல்லா நாலேஜ் புரிஞ்சுதா? எல்லாமே புரிஞ்சு நல்லா கான்ஃபிடென்ஸாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா 13 வருஷமாகவே இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு நிறைய நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக படிக்கலை. நானே தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த பார்லர் வச்சுருந்தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து அங்கே இருந்தேன். அப்புறம் நிறைய செமினார்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய ஹோட்டல்ஸில் அந்த மாதிரிலாம் நான் தேடி தேடி போய் சொல்லுங்கன்னு போய் நானே என்னோட இதில் வந்து கற்றுக்குவேன். ஸோ எனக்கு இங்கிலீஷ் நாலேஜுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நான் எப்படியும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். ஸோ நான் நிறைய மேக்கப்ஸும் இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க நீட்டாக இதாக பண்ணுறீங்கன்னு. ஆனால் எனக்கு ப்ரொஃபஷ்னலாக வந்து தெரியாது எனக்கு. ஸோ இந்தளவுக்கு ப்ரஷில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படி சொல்கிறது, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ எவ்வளோ இது போயிருக்கேன். நான் அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருப்போம், டிவியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு புரியவே புரியாது. நான் எந்த நோட்ஸுமே எடுக்க முடியாது. அப்புறம் ரொம்ப நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ 10ஓட 11 போகிறோமா, ஒரு பெரிய ஹோட்டல்ஸ்க்கு போகிறோம், சாப்பிட்றோம். ஸோ வந்துட்டு ஒரு டைம்லாம் ரொம்ப நாங்கள் அமௌண்ட் கட்டி போய் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இந்த 4 கால் ஜடை அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ப்ராப்ளம் கூட ஆச்சு. சிட்டி இல்லை அந்த ஹோட்டலில் ஓகே அங்கே. ஸோ வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். நான் அந்த டைமில் ரொம்ப பிஸியான ஒரு இதில் தான் போனோம். முகூர்த்த டைமில் இல்லை கேன்சல்லாம் பண்ணிட்டு போனேன். ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் வரோம்.
பின்னாடி அவங்க இன்னைக்கு sisters எப்படி feel வந்து- பண்ணீங்க? இன்னைக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஆனால் நான் இன்னுமே டவுட்ஸ் வந்து உங்ககிட்ட இதாக கேட்டுக்கல, பட் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்க. Thank you. 13 வருஷமா நான் இருக்கேன் இந்த இதில், பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, என்னோட பிஸ்னஸ் வந்து நான் அடுத்த லெவல் கொண்டு போவே இல்லை. நான் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து அடுத்த லெவல் கொண்டு போவேன். and I am from Saibaba Colony, Coimbatore. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது சொல்லி ஆகணும், மணி மைண்டடாக இருக்கிற ஒரு வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு மென்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் 19 இயர்ஸ் ஓல்டு சைல்டு தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சனாக நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சனாக நான் மீட் பண்ணதே இல்லை. இது பர்சனலி. ப்ரொஃபஷ்னலி இவ்வளோ டெக்னிக்ஸ், இவ்வளோ ப்ரஷ்லேருந்து ப்ரஷ்ஷோட டைப் என்ன, ப்ரஷ் எப்படி சூஸ் பண்ணணும், இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. டாப் டு டோ நான் அவங்க மேலே ஃபெய்த் வச்சுட்டு வந்தேன். அந்த ஃபெய்த் 100 இல்லை 200% அவங்க மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எனக்கு அவங்க பார்த்தாலே ஒரு பாண்ட் இருக்குது. அது வந்து ஏன்னு தெரில, அது மேபி சாயினால இருக்கலாம். அந்த பாண்ட் எப்பயுமே கண்டினியூ ஆகணும். மேபி இந்த ப்ரொஃபஷனால கண்டினியூ ஆகணும். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ மேம். அதே மாதிரி அவங்க என் கண்ணுக்கு காடஸாக தான் தெரியுறாங்க. அது ஏன்னு தெரியல, எப்பயுமே அவங்க வந்து இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி இது இனி வர பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனி நல்லா அவங்கள ட்ரெயின் பண்ணி நிறைய ப்ரொஃபஷனலாக நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐ லவ் யூ மேம். தேங்க்யூ. இந்த இடம் எப்படி உருவாச்சு உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் ஃபேமிலிக்கு தெரியும். நீங்க பாக்குற வியூஸ்ல இருந்து வர ஒவ்வொரு ரூபாய் காசை வச்சு நானா குருவி கட்டுற மாதிரி கட்டினேன் இந்த இடத்துல. சரிங்களா, இந்த இடம் கட்டும் போதே இங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரணும், அவங்களுக்கு மக்கள் வச்சு சொல்லிடுவோம். ஏன்னா ஐ ஹவ் பேட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்னு. இன்னைக்கு நீங்க படிச்சதுக்கெல்லாம் நான் லட்சக்கணக்காக கொட்டி போய் படிச்சிருக்கேன். ஆனா எல்லாராலும் ஈஸியா எல்லாமே சேர்த்து ரொம்ப மினிமம் ஃபீஸ்ல என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கணுன்றது என்னோட ஆம்பிஷன். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு? இல்ல ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததா? ஏதாவது இடைஞ்சல் கொடுத்து அப்படி ஏதாவது? என்னோட டீச்சிங் புரிஞ்சுதா? பிடிச்சதா? நீங்க எந்த மாதிரி பிரைட் இருந்தாலும் அட்டென்ட் பண்ணுவீங்களா? கான்ஃபிடென்ட்டா பண்ணுவீங்களா? ரியலி? அதே மாதிரி நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுப்பீங்களா? எவ்வளவு பேர் எடுப்பீங்க? இப்போ நம்ம மேக் ஸோ ஷீ இஸ் த மாடலுங்க. இவங்க தான் ஹெலன். ஸோ இவங்களுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்கப் வந்து பண்ண போகிறோம். அதாவது இவங்க வந்து ட்ரான்ஸ்ஜெண்டராக மாறுற ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் நம்ம ப்ரைடல் லுக் கொடுக்க போகிறோம். ஸோ நான் லன்ச் செஷன் லன்ச் வந்து ஒவ்வொரு டைமும் மெனு வந்து நான் ரொம்ப பார்த்து பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி வி ஹாவ் குரூப்ஸுங்க. இப்போ வந்து சீட்ஸ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா வில் மேக் யூ ஆஸ் அ குரூப். ஸோ அந்த குரூப்பில் நாங்கள் டிஸ்கஸ்லாம் பண்ணிப்போம். இந்த ஃபுட் எப்படி, இந்த சாலட் எப்படி அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அண்ட் அது வந்து நம்ம நெட் ரிசல்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கும் போது தே வில் ஃபீல் ஈவன் மோர் ஹாப்பி. ஸோ எனக்கு தெரிஞ்சு எவ்ரிபடி கேரிட் அ வெரி குட் ஸ்மைல், வெரி பாசிட்டிவ் ஸ்மைல் இன் தியர் ஃபேஸ். என்னோடய ஒரே ப்ரேயர் என்னென்னா எல்லா கிளாஸஸும் இதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ லன்ச் முடிச்சுட்டு நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்கு போயிடலாம். So, the practical session started. As he said now,
ஐ மீன் ஆஸ் ஐ செட் பிஃபோர், இட் இஸ் த பார்ட் 1 வீடியோ. இப்போ நீங்கள் வந்து செமினாரோட தியரட்டிக்கல் பார்ட் மட்டும் இப்போ பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்கீங்க. பார்ட் 2ல் இது எப்படி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிச்சேனோ அதே மாதிரி ரைட் ஃப்ரம் த கிளென்சிங் டில் தி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே உங்களுக்கு எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன், ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது மேக்கப்போட அவுட்லுக். ஸோ தியரியில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷனில் நான் காமிப்பேன். Once again, I'm telling you, the next seminar is on August 15th, coming August 15th. If you want to book the seats, immediately நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீட்ஸ் வந்து புக் ஆகிடும். ஸோ கிளாஸஸ் முடிஞ்சாச்சு. பீப்புள் ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் தி சர்டிஃபிகேஷன் அண்ட் டிஜே. ரொம்ப 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 ஸ்பெஷல் பாயிண்ட் இந்த லாஸ்ட் செமினாரில் என்ன அப்படின்னா, பீப்புள் செலிப்ரேட்டட் த டே லைக் anything. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஆடலைன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் விடுவாங்களா? அண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, போர்ட்ரேட் ட்ராயிங் அண்ட் ஆயில் பெயிண்டிங் ட்ராயிங் அதெல்லாம் கொடுத்தது இந்த செல்லக்குட்டீஸ் தான். லைக் ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தாங்க. அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது. நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டுறக்கே நான் தனியாக வந்து ஒரு பெரிய ரூம் எடுக்கணும். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ